நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். இன்னும் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் வந்து என்னென்ன பாஸுக்கு எப்படி எடுக்கணும், யாரெல்லாம் எடுக்கலாம், யாரெல்லாம் எடுக்க வேண்டாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸில் இருக்கவங்க டேரெக்டாகவே வந்து சிங்கப்பூரில் வந்து கிளாஸ் 3 லைசன்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எடுக்க முடியுமா? அப்படி எடுக்க முடியும் அப்படின்னா அது எப்படி எடுக்கிறது, அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவோட கடைசியில் யாரெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முயற்சி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சிங்கப்பூரில் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா 10 பேர் வந்து சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 2லேருந்து 3 பேர் தான் டிரைவிங் லைசன்ஸை முழுசாக எடுத்து முடிக்கிறாங்க. மீதி வந்து டிரைவிங் லைசன்ஸை எடுத்து முடிக்கிறது கிடையாது. இதனால அவங்களோட அமௌண்ட் வந்து லாஸ் ஆகுது. அதனால இந்த வீடியோவோட கடைசியில் யாரெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அவங்க மட்டும் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முயற்சி பண்ணுங்கள், மீதி யாரும் முயற்சி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது கோர்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சிங்கப்பூரை பற்றின A to Z தகவல்கள் எல்லாத்தையுமே ரெகுலராக நம்ம வீடியோவில் வந்து போட்டுக்கிட்டு வரோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிங்கப்பூரை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு தகவலையும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுட்ருக்கேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் சேனலோட QR கோடு இங்கே ஷோ பண்ணுறேன். ஸோ இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலையும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் பாஸை தவிர ஒர்க் பர்மிட்டு, NDS பர்மிட்டு, எஸ்பாஸு, ஷிப்யார்ட் பர்மிட்டு, மெரின் பர்மிட்டு இவங்க எல்லாருமே எப்படி வந்து நீங்கள் லைசன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். லைசன்ஸ் எடுக்கிறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் எல்லாரும் கன்வெர்ட் பண்ணல பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிளாஸ் 3 C கிடைக்கும். கிளாஸ் 3 C வச்சு உங்களுக்கு வேலை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிளாஸ் 3 எடுத்தால் தான் வந்து உங்களால் வந்துட்டு வேலை வாங்க முடியும். அப்புறம் ஏன் நான் கிளாஸ் 3 C எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக செலவாகும், டைமும் கொஞ்சம் கம்மியாக செலவாகும். ஏன்னா நீங்கள் டேரெக்டாக எடுக்கிறப்ப 2 எக்ஸாம் வந்து ரிட்டன் எக்ஸாமே 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு அமௌண்ட்டும் அதிகமாக செலவாகும், டைமும் வேஸ்ட் ஆகும். அதே இது நீங்கள் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா அமௌண்ட் கம்மியாக செலவாகும், டைமிங்கும் கொஞ்சம் மிச்சமாகும். ஆனால் இந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் வந்து தேவைப்படும். ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை ஒரு சில கம்பெனியில் வாங்கி வச்சுக்குவாங்க, தரமாட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதை விட டேரெக்டாக எடுத்துறதே பெட்டர். ஓகேங்களா? டேரெக்டாக எடுக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பாஸ்போர்ட்டே தேவையில்லை, உங்களோட IC மட்டும் இருந்துச்சுனாவே போதும், நீங்கள் டேரெக்டாக எடுத்துடலாம். ஓகேங்களா? சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் உபி, உட்லண்ட்ஸு, புக்கி பாத்தோம் 3 இடத்துல வந்து டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எங்கே பக்கத்தில் வந்து உங்களுக்கு இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நீங்கள் சண்டேல போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணிட்டு போகணும். மற்ற நாளில் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்லாம் புக் பண்ணலாம் தேவையில்லை. டேரெக்டாக போனீங்க அப்படின்னா அமௌண்ட் கட்டிட்டு உங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் ஒரு டவுட் கேட்குறாங்க. அதாவது நான் உட்லண்ட்ஸில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இப்போ நான் வந்து புக்கி பாத்தோவில் மாற்றிக்கலாமா அப்படிலாம் கேட்குறாங்க. இது தனித்தனி டிரைவிங் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல் தான். அது தனித்தனியாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. எங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு நீங்கள் கிளாஸ் போடுற மாதிரி இருக்கும். இன்னொரு இடத்துல ஓப்பன் பண்ணுறீங்க, நீங்கள் புதுசாக தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா வந்து தெரிஞ்சுக்கங்க. 3 இடத்துக்குமே கூட நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்குது, எது ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உட்லண்ட்ஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்துட்டு சில ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒருத்தங்க 1 மாதத்துக்கு இத்தனை கிளாஸ் தான் புக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அதாவது கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக பே பண்ணால் கொஞ்சம் கிளாஸ் சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரியான ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி புக்கி பாத்தோவிலலாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மற்ற இடங்களில் அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஆனால் உட்லண்ட்ஸில் இது இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் உட்லண்ட்ஸில் நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி வந்து புக்கி பாத்தோவிலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் புக்கி பாத்தோவிலையோ இல்லை பார்க்க எங்கே இருக்குதோ அது மாதிரி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நிறையா கிளாஸை ஒரே மாதத்தில் புக் பண்ணுறதுனால உங்களுக்கு கிளாஸ் கிடைக்காம வருஷ கணக்கில் இழுத்துக்கிட்டு போகும். அதனால் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். இது மாதிரி புக்கி பாத்தோவிலையோ இல்லை உபிலையோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அங்கே வந்து கிளாஸ் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு நீங்கள் டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 3C கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிளாஸ் திருப்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து 3 மாற்றுறதுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதுக்கு உண்டான ப்ரொசீஜரை கரெக்டாக முடிச்சிங்க அப்படின்னா 3 கிடச்சிரும். ஓகேங்களா? இதே இது நீங்கள் டேரெக்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா பேசிக் தியரி, ஃபைனல் தியரி முடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு ப்ராக்டிக்கல் லெசன் ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி 3Cலேருந்து 3 கன்வெர்ட் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக கிளாஸ் 3 எடுத்தாலும் சரி உங்களுக்கு 1லேருந்து 1.5 வருஷம் கண்டிப்பாக டைம் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பண்ணணும். அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 2500 சிங்கப்பூர் டாலர் வரைக்குமே
உங்களுக்கு செலவாகும். மொத்தமாக கட்டுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க ஓகேனா மட்டும் நீங்கள் லைசன்ஸுக்கு வந்து மூவ் பண்ணுங்கள். இந்த பாஸ் எல்லாத்துக்குமே எல்லா பாஸுக்குமே இப்படி தான். ஆனால் இ பாஸுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இ பாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதினாலே போதும், டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளாஸ் 3 லைசன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது அந்த கன்வெர்ட் பண்ணுற ப்ரொசீஜர் மட்டும் பண்ணீங்க அப்படின்னாவே கிளாஸ் 3 லைசன்ஸ் டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க. 3C கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்காது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இ பாஸில் இருக்க வரைக்கும் தான் அது கிளாஸ் 3 லைசன்ஸாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இ பாஸில் இருந்து உங்கள் கம்பெனியில் கோட்டாலன்னு உங்களை எஸ் பாஸுக்கு மாற்றிட்டாலோ இல்லை வேறு பர்மிட்டுக்கு இ பாஸில் இருந்து எந்த பர்மிட்டுக்கு மாற்றினாலும் திருப்பி வந்து அந்த கிளாஸ் 3 உங்களுக்கு மாற்றி கொடுத்துருந்தாங்கல்ல, அது வந்து 3Cக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். திருப்பி நீங்கள் போய்ட்டு எப்போ நீங்கள் திருப்பி டிரைவிங் எக்ஸாம் பாஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் கிளாஸ் 3 மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டிராபேக் இருக்குது. ஸோ நீங்கள் இ பாஸ்லேயே கண்டினியூஸாக இருக்குங்கன்னா மட்டும்தான் வந்து அது கிளாஸ் 3 உங்களுக்கு இருக்கும். அப்போதைக்கு நீங்கள் அங்கே கிளாஸ் 3 வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிளாஸ் 3C மாறிடும். ஸோ நீங்கள் வந்து அப்போ அந்த லைசன்ஸ் எடுத்துகிட்டே உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இ பாஸில் இது ஒரு மிகப்பெரிய டிராபேக் தான். நிறைய பேர் வந்து கிளாஸ் 3 மாற்றிடலாம் ஈஸி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இதில் இந்த பிரச்சனை இருக்கிறது, இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, யாரெல்லாம் லைசன்ஸுக்கு முயற்சி பண்ணுங்கள், யாரெல்லாம் முயற்சி பண்ண வேணாங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அது யாரெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டேலையோ இல்லை ஈவினிங் வந்து 5 o'clock வேலை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம், லைசன்ஸ் எடுக்க முயற்சி பண்ணலாம். அதே இது ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே ஒர்க்காக இருக்கும். ஈவினிங் வந்து 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கூட ஒர்க் இருக்கும். சண்டே கூட சம்டைம் ஒர்க்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து லீவுங்கிறது அதிகமாக கிடைக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களாம் முயற்சி பண்ண வேண்டாம். எனக்காவது ஒரு நாள் லீவு கிடைக்குதுன்னு போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு திருப்பி லீவே கிடைக்காது. மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம்லாம் லீவ் எடுக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தயவுசெய்து உங்களோட பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு வந்து ரெகுலராக நீங்கள் வந்து கிளாஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போய் பணம் கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பணம் வேஸ்ட் தான், விரயம் தான் ஆகும். நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால் லைசன்ஸ் எடுக்க முடியாது, ரொம்ப டிலே ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ரெகுலராக லீவ் இருக்குது, எவ்ரி சண்டே லீவு, இல்லை டெய்லியுமே ஈவினிங் சீக்கிரமே வேலை முடிஞ்சிருது அப்படிங்கிறப்ப மட்டும் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு லீவே கிடையாது அப்படிங்கிறப்ப தயவுசெய்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முயற்சி பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு சில கம்பெனிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது கம்பெனிக்கு தெரிஞ்சாலே வந்துட்டு உங்களை ஊருக்கு அனுப்பிடுவாங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில கம்பெனியில் சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு சில கம்பெனிகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களை கட் பண்ணி ஊருக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பணம் கட்டின பணம் வேஸ்ட் ஆயிரும். திருப்பி வேறு கம்பெனிக்கு போய் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். ஆனால் நீங்கள் எப்போ வேறு கம்பெனிக்கு போகிறது அது வரைக்கும் அந்த அக்கௌண்ட் இருக்கணும். இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கும். ஒரு சில பேர்லாம் வந்துட்டு அப்போ தான் புதுசாக போயிருப்பீங்க, அந்த கடனே அடைச்சிருக்க மாட்டீங்க. அதுக்கடையில் இந்த பிரச்சனையாகி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் லாஸ் ஆயிரும். அதனால அந்த மாதிரி இருக்க கம்பெனிலலாம் நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கம்பெனியை அலோவ் பண்ணுவாங்க, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி அலோவ் பண்ணுறவங்க நீங்கள் தாராளமாக வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்காங்க. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எப்படி புக் பண்ணுறது, இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னா எங்கே போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, டேரெக்டாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டாகவே போட்டு டிரைவிங் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு தனியாக பிளேலிஸ்ட்டே போட்டு தெளிவாக போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றொன்றை பற்றியும் டீட்டெயிலாக நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் போய் பார்த்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வந்து எடுக்க முடியலை, இந்த மாதிரியெல்லாம் வந்து கம்பெனியில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நிறையா கோர்சஸ் இருக்குது. அதாவது சேஃப்டி சூப்பர்வைசர், சேஃப்டி கோஆர்டினேட்டர், லிஃப்டிங் சூப்பர்வைசர், ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். அதாவது 2 ஒர்க்கிங் டேஸு, 3 ஒர்க்கிங் டேஸு, இந்த மாதிரி 3 நாளில் 2 நாளில் முடிகிற கோர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணி அந்த கோர்ஸை முடிங்க. அதை முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 2 நாளில் 3 நாளில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா பணமும் அதிகமாக செலவாகும். வருஷ கணக்கில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து சக்ஸஸ் ஆகிறது அப்படிங்கிறது 10 பேரில் வந்து 8 பேர் சக்ஸஸ் ஆகிறாங்க, 2 பேர் ஃபெயிலியர் ஆகிறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரியான கோர்ஸுக்கெல்லாம் அமௌண்ட்டும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். 2 to 3 டேஸில் வந்து நீங்கள் முடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக 3 நாள் 4 நாள் தான் லீவ் வருது அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரியான கோர்ஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சீக்கிரமே முடிச்சலாம், உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கையில் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் அந்த கம்பெனியில் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வர்றீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அந்த போஸ்டிங்கே நீங்கள் வந்து திருப்பி சிங்கப்பூர் போக முடியும். ஒருவேளை அந்த சர்டிஃபிகேட் எடுத்து உங்கள் கம்பெனிலே நீங்கள் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்க கம்பெனியில் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வந்து அந்த கோர்ஸ் சம்மந்தமாக ஏதாவது வேலை வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கே சம்பள உயர்வும் கொடுத்து அந்த கம்பெனிலே வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த டிரைவிங் லைசன்ஸை பங்களாதேஷில் நிறைய பேர் எடுக்கிறாங்க, நம்ம பசங்க நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தவிர்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிரச்சனைலாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே எனக்கு ஓகே தான், என்னால் எடுக்க முடியுன்றவங்க மட்டும் டிரைவிங் லைசன்ஸுக்கு மூவ் பண்ணுங்கள். மற்றபடி மற்ற கோர்ஸுக்கு வந்து மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா வருஷ கணக்கில் நீங்கள் வெயிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு
வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.